வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். இந்த வாரம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஸ்கூல் புக் சம்ஸ் பார்ட் 1 வீடியோ கொடுத்துருந்தது. அந்த பார்ட் 1 வீடியோவில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே போல் அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, அதே போல் கலப்பு பின்னத்தில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கூட்டு வட்டி என்னன்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஷார்ட்கட் மூலயமா நம்ம ஆன்சர் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நல்லா நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன மாதிரி சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸ் அசல் காணுதல் இருக்கும், தொகை காணுதல் இருக்கும், வருடம் காணுதல் இருக்கும். இந்த வருடம் காணுதலில் ஒரு கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதையும் நான் கிளியர் பண்ணி தரேன். அடுத்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ இந்த டாபிக்லாம் ஸ்கூல் புக் சம்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அங்கே ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசல் காணுதல். இந்த டாபிக்ல வந்து கேட்டிருக்காங்க. ஒரு அசலானது 2 ஆண்டுகளுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கூட்டு வட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டைரக்டாக என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது, மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. அது நான் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இது அந்த அரையாண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இடத்துல சேஞ்சஸ் வரும். அதாவது காலத்தை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது கீழே இருக்க 100 200 மாறி. ஓகே, அதே போல் காலாண்டுன்னு இருக்கும்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 4ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ பவரில் 4n வரும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த R/100ங்கிறது 400 மாறி இருக்கும். ஓகே, இந்த சேஞ்சஸ்ங்கிறதுக்கும் மற்றபடி இருக்க நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே சேமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஃபார்முலாஸ் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதும் ஒரு சில நேரத்தில் எதிர்பாராத நேரங்களில் கேள்வி வைப்பாங்க. அதே போல் இந்த வளர்ச்சி தேய்மானம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ டைரெக்டாக இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எவ்வளோ அசல்னு தெரியாது. ஆனால் 2 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 4% கூட்டு வட்டியில் இவ்வளோ அமௌண்ட்டாக மாறிடுச்சு. அப்போ இது மாறிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ள அசலும் இருக்குது, வட்டி இருக்குது. அப்போ மொத்த தொகை தானே இது. ஓகேவா? ஸோ அசல் வட்டி சேர்த்து மொத்த தொகை தான் இது. அப்போ இங்கே A அப்படிங்கிற வேல்யூ தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிற ஃபார்மெட்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே ஷார்ட்கட்டே நிறையா சம் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பெரிய நம்பர்ஸ் வரும். நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற டாப்பிக்லாம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோக்கா பெரிய நம்பர்ஸ்லாம் இருக்காது. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக மாறும். ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அந்த மொத்த தொகை வேல்யூவை நான் அப்படியே ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணிடுறேன். ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருந்திருக்கு. நம்ம ஃபார்முலாவிலும் P தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரின்சிபல் அமௌண்ட் இருந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக இப்போ இங்கே 4% கூட்டு வட்டி அப்படின்னா 100ஓட அந்த 4 ஆட் பண்ணிட்டு மேலே நோட் பண்ணுங்க 104. கீழே எப்பயுமே நீங்கள் 100 நோட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார்முலாவை தான் நம்ம மாடிஃபை பண்ணுறோம். நீங்கள் ஃபார்முலா வந்து எழுதி நீங்கள் 2 ஸ்டெப் எழுதுறதுக்கு பதிலாக இதவே நீங்கள் டைரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். ஓகேவா? இப்போ இதை நம்ம இன்னொரு டைம் போடலாம். ஏன் அப்படின்னா 2 ஆண்டுகள் அப்படின்னா 2 டைம் போடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே நீங்கள் மாற்றி எழுத வேணாம். ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த சைடு இருக்க நம்பரும் இந்த சைடு இருக்க மல்டிபிள் இருக்க நம்பரையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? அதே போல் மேலே இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் கேன்சல் பண்ண பாசிபிள் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். ஓகே, இங்கே கேன்சல் பண்ணலாம் தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டெப்லேயே நம்ம சிம்பிளை பண்ணுறதுல தான் நம்ம கவனம் செலுத்தி சிம்பிளை பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி அடிச்சு கொடுக்கலாம்? இப்போ இந்த வேல்யூவை 4ஆல் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2×8 பேலன்ஸ் 2 வரும். 2 நிமிஷம் 26 24ன்னு இருந்துச்சுன்னா 6×4 24. இப்போ கீழே பாருங்க 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25 அப்படின்னு வரும். அப்போ இதே நம்பர் தான் இங்கேயும் வரும், 26 25 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க நம்பர் எதையுமே நம்ம அடிச்சு கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்க 26ஐயும் இங்கே இருக்க 2028ஐயும் அடிச்சு கொடுக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த சைடு சிம்பிளை பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சா கன்ஃபியூஷன் இல்லாமல் அடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை 2ஆலே அடிச்சு கொடுக்கலாம். 2ஆல் அடிச்சு கொடுத்தா 13ன்னு வரும். இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1 0 1 4 அப்படின்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். இங்கே அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 13ன்னு வரும். இங்கே அதே போல் 2ஆல் நம்ம அடிச்சு கொடுக்கணும். இங்கே 5ன்னு வரும். அதுக்கு அடுத்தது 0 போட்டு 7ன்னு வரும். ஓகேவா? இப்போ மறுபடியும் 13ஆல் நம்ம அடிச்சு கொடுக்கலாமா? இப்போ 13ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3 13 39. ஓகேவா? 3 13 39 பேலன்ஸ். இப்போ 50ல் 39 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ்
இங்கே 10ல் 1, இங்கே 4ல் 1, 11 இருக்கும், 117 இருக்கும். இப்போ 13ல் எத்தனை அதாவது 117ல் எத்தனை 13 இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ லாஸ்ட்டில் இருக்க இந்த 3ஐயும் இன்னொரு எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் இந்த லாஸ்ட்டில் இருக்க 7 வரும். இதையும் நம்ம செக் பண்ணணும். அப்போ 3 × 9 வருமா? ஏன்னா 39 21 இருக்கா? அதனால இப்போ நம்ம டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 9ங்கிறத தாராளமாக அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 9ன்னு வரும். இப்போது இதை செக் பண்ணி பாருங்கள். 39 27 7 பேலன்ஸ் 2 9 9 9 + 2 17. அப்போ 117 வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி அந்த யூனிட் டிஜிட்டில் இருந்து எந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் என்ன பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 13 இங்கே இருக்க 13, அதாவது 3 டைம் நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 39ங்கிற கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த சைடு 3 மட்டும் இருக்குது. இந்த சைடு இருக்க மேலே இருக்க எல்லாத்தையும் நம்ம அடிச்சு கொடுத்துரும். ஓகே, நம்ம சிம்பிளை பண்ணுறது தான் அடுத்தடுத்த நம்பரே வந்திருக்கு. ஓகே, இப்போ கீழே இருக்க நம்பர் எந்த 2 நம்பர் பேலன்ஸ் இருக்குது? இந்த நம்பர் இருக்கா? அப்போ 25 × 25 என்ன? 625. 625 தான் இந்த சைடு என்ன ஆகும்? மல்டிபிளாக மாறும். அப்போ 625 நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் 15 பேலன்ஸ் 1 3 2 6 1 7 அடுத்து 3 18. ஓகேங்களா? 1875 தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த சேம் மெத்தட்லே நீங்கள் சிம்பிளை பண்ணுறதுல தான் உங்களோட ட்ரிக்குங்கிறது இருக்குது, உங்களோட டேலண்ட்டுன்னு இருக்குது. எந்த நம்பர் வேணால் சூஸ் பண்ண. அப்போ நான் சிம்பிளை பண்ண மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மாடலில் கூட நீங்கள் சிம்பிளை பண்ணிக்கலாம். இப்போ இதே பொசிஷன்லேயே நீங்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி நீங்கள் பழசு இருக்க மாதிரி அப்படியே நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2028 நம்ம நோட் பண்ணோம்ல, 2028 P × 104/100 × 104/100. இதை நீங்கள் அப்படியே Pங்கிற வேல்யூ மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் டைமில் என்ன ஆகும்? ஈக்குவல் அந்த சைடு போகும்போது அப்படியே தலையில மாறும். 104/100ன்னு இருந்தது 100/104ன்னு மாறும். ஓகே, அதை நீங்கள் 2 டைம் நோட் பண்ணி கூட சிம்பிளை பண்ணலாம். இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த அளவுக்கு நம்ம கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம மெத்தட் கரெக்டாக போட்டு சிம்பிளை பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா உடனே கணக்கு தப்பு இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுல தான் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே 8th ஸ்டாண்டர்டில் உள்ளது தான். ரைட். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது ரூபாய் 2662 தொகையாக மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ இங்கே மொத்த அமௌண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட்டு இங்கே கேட்டிருக்காங்க, அதை நான் P அப்படின்னே வச்சுக்கிறேன். இப்போ எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? 10%. ஆண்டுக்கு 10%. ஓகே, அப்போது 100ஓட அந்த 10 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆட் பண்ணி இங்கே நோட் பண்ண சொல்லியிருக்கேன். 110 டிவைடில் எப்பயுமே என்ன பண்ணணும்? 100 நோட் பண்ணணும். இப்போ இதை எத்தனை டைம் நோட் பண்ணலாம்? எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம். இப்போ 110/100 ஒரு டைம், அடுத்தது 110/100 ரெண்டாவது டைம், அதுக்கு அடுத்தது 110/100 மூணாவது டைம். ஓகே, அப்போ 3 வருஷம் கேட்டாங்கன்னா 3 டைம் நம்ம நோட் பண்ணிடணும். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 0 இந்த இருக்க 0 இது எல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறதுல கீழே வந்துட்டு இங்கே 10, அதே போல் இங்கேயும் 10 இங்கேயும் 10 தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 11 11 11ன்னு இருக்குது. இப்போது ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கட்டும் கியூப் வேல்யூவாக இருக்கட்டும் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்க நல்லது. ஸ்கொயர் வேல்யூ 1லேருந்து ஒரு 30 ஸ்கொயராவது நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. கியூப் வேல்யூ ஒரு 1லேருந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 கியூப்பாவது நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. சார் நான் ஒரே நாளில் இது எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. நீங்கள் 7 மாதம் டைம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூ ஒரு கியூப் வேல்யூ ஒரு 10 டைமாவது ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு டீ குடிக்கிற டைம், ரிலாக்ஸாக இருக்க டைம், இந்த மாதிரி டைங்களெல்லாம் நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மைண்டில் நின்றுடும். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? எதை ஸ்ட்ராங்காக மெமரி பண்ணி வச்சுருக்கணுமோ அது மேக்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத அதை கடைசி வரைக்கும் மெமரி பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேட்ச் ஸ்டூடெண்ட் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், ரெகுலர் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். அவங்க இதை மெமரி பண்ணிட்டீங்களா இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்னா இல்லை சார் நான் பிஸியாக இருந்தேன், எனக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்குது, மற்றதெல்லாம் படிக்க முடியல அப்படின்னு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது தவறு. ஓகேவா? கடைசி வரைக்கும் நம்ம வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா கடைசி வரைக்கும் மேக்ஸிமம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதே போல தான் இந்த ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம்களில் ஒரு 5 செகண்டாவது மிச்சமாகும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 11ஓட கியூப் வேல்யூ நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1331. இதுதான் 11ஓட கியூப் வேல்யூ. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 11 1331ன்னு இருக்குது. அது அப்படியே டபுள் பண்ண வேல்யூ தான் இங்கே இருக்குது 2662. அப்போ இந்த ஒரு வேல்யூ இந்த 2 டைம்ஸ் வந்துருமா? வேலை முடிஞ்சா? இப்போ நீங்கள் நான் ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ படிக்கிற சொல்லியிருந்தா இந்த இடத்துல 5 செகண்ட் மிச்சம் தானே. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? எல்லாம் அடிச்சு கொடுத்து தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேவா? ரைட்.
இப்போ அடுத்தது என்ன, இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த 3 ஜீரோ மட்டும் இந்த 2 பக்கத்தில் போட்டுருங்க. ஓகேவா, 2000 இந்த 2000ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டாப்பிக்கில் தான் பெரிய பெரிய நம்பர் வரும். இதை இந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸில் தெளிவாயிருவீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம லேர்ன் பண்ண அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகரிக்குது குறையுது, அதே போல் தேய்மானம், ஒரு இயந்திரம் வந்துட்டு அதோட வளர்ச்சி தேய்மானம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, இனிமேல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கூட்டு வட்டி கான்செப்டில் அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100ஓட எப்பயுமே ஆட் பண்ணியிருப்போம். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா வரும், 10% கொடுப்பாங்க, சதவீதம்னு கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த வேர்டு வந்து அதிகரிக்குதோ இல்லை குறையுதோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கேட்பாங்க. அப்போ அதிகரிக்குன்னு சொன்னால் 100ஓட ஆட் பண்ணிடணும், குறையுது அப்படின்னு சொன்னால் 100ஓட மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுருக்கணும். சரி, ரைட். இப்போ இதில் நீங்கள் இப்போ இந்த இதில் எப்பயும் போல் என்ன பண்ண போகிறீங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு அசல் அமௌண்ட்டு இங்கே நோட் பண்ணுறீங்க, மொத்த தொகை நோட் பண்ணுறீங்க 26,620. ஓகேவா, ஃபோன் கால் வந்தது. ரைட், இப்போது 26,620. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்த வேல்யூ தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட். 3 ஆண்டுகளுக்கு முன்புனா 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் இருந்திருக்கு. ஓகேவா, இதில் இருந்து தான் ஒவ்வொரு வருஷம் 10% அதிகரிச்சிருக்கு. அப்போ அதிகரிச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், 100ஓட ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 110/100. அடுத்த வருஷம் 110/100, அதே போல் 110/100. இதுதான் இங்கே சேஞ்சஸ் நடந்து 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட்டாக வந்திருக்கு, இந்த 26,620. ஸோ இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க அப்படின்னா அழகா இந்த ஃபார்மெட்டில் நோட் பண்ணிட்டு அடுத்து சிம்பிளை பண்ணுறது தான். இங்கேயும் சிம்பிளை பண்ணுறதுலையும் ரொம்ப ஈஸியாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். எப்படி சிம்பிளை பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த ஜீரோ இதெல்லாம் அடிச்சிடலாம். மேலே இருக்கிறது மறுபடியும் என்ன, அந்த 311 தான் இருக்குது. 311 அதாவது 11ஓட கியூப் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன், 1331. இப்போ இதையும் பாருங்க, இதோட டபுள் மடங்கு தான் இங்கே இருக்கு, ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே, அப்போ 2 ஜீரோ நம்ம நோட் பண்ணிடலாமா? ஓகேவா, ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா 2 ஜீரோ. இனி என்ன பண்ண போகிறோம், கீழே இருக்க அந்த 10ல் உள்ள 3 ஜீரோவும் தூக்கி ஆல்ரெடி இருக்க 20ஓட அந்த 3 ஜீரோ சேர்க்க போகிறோம், 20,000. ஓகே, 20,000ங்கிறதா அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சேம் மெத்தட் தான். இந்த மக்கள் தொகை கான்செப்டில் அதிகரிக்குதோ குறையுதோ அப்படின்னு கொடுப்பாங்க. குறைஞ்சி அப்படின்னா 100ஓட மைனஸ் பண்ணி இங்கே நோட் பண்ணி சிம்பிளை பண்ணுறலாம். முக்கியமான விஷயம் சிம்பிளை பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல. இப்போ இங்கே கவனிங்க, கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகை டேஸ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த குவார்ட்டர்லி இதுக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் மொத்த தொகையை நம்ம நோட் பண்ணுவோம். பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு 1 + R/4 அப்படின்னு வரும். 4ங்கிற வேல்யூ எதோட மல்டிபிள் ஆகும், 100ஓட மல்டிபிள் ஆகிட்டு 400 வரும். இங்கே என்ன வரும், 4n வரும். இதுதான் காலாண்டுக்குரியது. எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபார்முலா மைண்டில் வச்சிடணும். இது போக இந்த தேய்மானம், வளர்ச்சி இந்த மாதிரி கான்செப்ட்லையும் கொஸ்டின் இருக்கும், ஃபார்முலா இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளானதான். வளர்ச்சி அப்படிங்கிற போது இதே சேம் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன, நம்ம மொத்த தொகைக்கு நம்ம கண்டுபிடிப்போம்ல, A = P × 1 + R/100 இது வளர்ச்சி. அதாவது வளர்ச்சிங்கிறப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வரும், தேய்மானம் அப்படிங்கிற போது இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்போ என்ன வரும், A = P × 1 - R/100 ஓகே, ப்ளஸ்ன்னு இருந்தால் வளர்ச்சி, மைனஸ் இருந்தால் தேய்மானம். அப்போ இந்த 77வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும், இங்கே ரொம்ப சிம்பிளானதா, மைனஸ்ன்னு தான் வந்திருக்கு, தேய்மானங்கிறதான கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே மைனஸ் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர் வரும். அதே இதில் அடுத்த ஃபார்முலாவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன, ஒரு மாநில தற்போதைய மக்கள் தொகை P என்க, இது ஆண்டுதோறும் 6% அதிகரிக்கிறது, என்ன ஆண்டுகளுக்கு பின்பு மக்கள் தொகையானது. இது என்னன்னா ஃபார்முலாவே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், அதிகரிக்குது அப்படின்னு, மக்கள் தொகை அதிகரிக்குது அப்படின்னாவே ப்ளஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதோட Pங்கிற வேல்யூ மல்டிபிளாக வரும். இப்போ இங்கே ஆப்ஷன் ஏவையும் சிஏயும் கவனிச்சிங்கன்னா உள்ள ப்ளஸ் தான், ஆனால் பிரின்சிபல் அமௌண்ட் மென்ஷன் பண்ணலை. அப்போ ஆப்ஷன் ஏல மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலாவே நல்லா மைண்டில் வச்சுருங்க. கண்டிப்பாக எதிர்பாராத நேரங்களில் ஃபார்முலா மட்டுமே கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ரைட், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலாஸ் இந்த மாதிரி பார்த்தது மொத்த தொகைக்கான கான்செப்ட் தான். அப்போ தொகை காணுதல் அப்படிங்கிற கேட்டகரியில் இதெல்லாம் வரும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, தொகை தான் கேட்டிருக்காங்க. 8th எக்ஸசைஸ் நம்பர் 4.3 கேட்டிருக்காங்க.
இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 20% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் டேஸாக மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே என்னன்னா இந்த 1000ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்த தொகையை தான் கண்டுபிடிக்கணும். ஏங்கிற வேல்யூ நம்ம வச்சுக்கலாம், பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்ததை இங்கே நோட் பண்ணலாம். அப்போ முன்னாடி மெத்தடுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? முன்னாடி மொத்த தொகை கொடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டாங்க, அதனால இந்த இடத்துல நம்ம பின்னு வச்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொத்த தொகையை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த சைடு பிரின்சிபல் அமௌண்ட்டே நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இன்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கிறத கவனிக்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட்டுங்கிறதா, அப்போ கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் இருக்கும். 100ஓட இந்த 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். என்ன வரும், 120 டிவைடட் பை 100ங்கிற நோட் பண்ணணும். இப்போ இதை எத்தனை டைம் நோட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். 3 ஆண்டுகள் கொடுத்ததுனால 3 டைம். அப்போ என்ன வரும், 120 டிவைடட் பை 100 ரெண்டாவது டைம், மறுபடியும் 120 பை 100 மூணாவது டைம். ஓகேவா? 3 டைம் போட்டாச்சா? இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணுங்க, 0வை அடிச்சு கொடுக்கறது தான். இப்போ எப்படி அடிச்சு கொடுக்கலாம் பாருங்க, இங்கே இருக்க 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ மீதி கீழே 3 0 இருக்கு, இந்த 1000ல் 3 0 இருக்கு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, 12 12 12 12ஓட கியூப் வேல்யூ மட்டும்தான் இருக்கு. 12 கியூப் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கியூப் கான்செப்டுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஆன் த ஸ்பாட்டில் கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 12ஓட கியூபை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, 1 கியூப்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 15 கியூப் வரைக்குமா தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். 12 கியூப் 1728, இதுதான் மொத்த வேல்யூ. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்போ சார் 12க்கு ஒரு கியூபுக்குரிய ட்ரிக் சொன்னீங்கல்ல, என்ன அப்படின்னா 12ங்கிற நம்பரை சாரி 12ங்கிற நம்பரை அந்த 1 2 தனியாக நோட் பண்ணுங்க. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, 2 கியூப் பண்ணா 8. ஓகே, நடுவில் இருக்க 2 நம்பரை டபுள் பண்ணுங்க. இப்போ 2 டபுள் பண்ணீங்கன்னா 4, 4 டபுள் பண்ணீங்கன்னா 8. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 12 கியூப் பண்ணதுக்கான ஆன்சர் 8. 4 8 கூட்டினீங்கன்னா 12க்கு 2 பேலன்ஸ் 1. அடுத்து இப்போ 1 நீங்கள் வருமா, இங்கே என்ன வரும், 1 + 2 3, 3 + 4 7 1. அப்போ 1728. இதானே 12ஓட கியூப் வேல்யூ நம்ம பார்த்தோம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, இப்போ இந்த ட்ரிக்கு எங்கெங்கே யூஸ் ஆகுமா, நீங்கள் ஒரு 11 கியூப்ல இருந்து ஒரு 19 கியூப் வரைக்குமே இது யூஸ் ஆகும். ஆனால் போக போக இப்போ 7ங்கிற நம்பர் 8 இதெல்லாம் பார்த்தோம்னா போக பெரிய பெரிய நம்பரில் இப்போ 5 கியூப்னாவே 125. அப்போ நீங்கள் அந்த கியூப்ங்கிற இடத்துல போடும்போது 125 வரும். அப்போ நீங்கள் கரெக்டாக சிங்கிள் டிஜிட்டாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எதிர்பாரா நேரங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். மற்றபடி நார்மல் மல்டிபிகேஷனை நீங்கள் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஈஸியான பர்சன்டேஜ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 16 2/3% வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் நம்ம சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ண அதே ட்ரிக்கில் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதை கவனிங்க, ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000, அது ஆண்டுக்கு 16 2/3% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஸாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்மேட் என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே மொத்த தொகையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 18,000 பிரின்சிபல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவோம், 100ஓட அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும், தேய்மானம் அடையுது. ஓகேவா? இப்போ தேய்மானம் அடையினால மைனஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இந்த இது எப்படி பர்சன்டேஜை நம்ம மாற்றணும், ரொம்ப சிம்பிளானதான். கலப்பினத்தை பின்னமாக ஃபஸ்ட்டு மாற்றுங்க நீங்கள். இப்போ இந்த சேஞ்சஸ் நான் தெளிவாக சொல்கிறேன், கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே 16 2/3 இந்த கலப்பினத்தை ஒரு பின்னமாக மாற்றினீங்கன்னா என்ன வரும், 16 × 3 48, 48 + 2 50/3. ஓகேங்களா? இந்த 50/3 தான் நீங்கள் இங்கே போடுவீங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எப்போ டிவைல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 100ல் நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுலேயே என்ன சேஞ்சஸ், அதாவது மேலே இருக்கிறதுல என்ன சேஞ்சஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த சைடே நான் நோட் பண்ணிடுறேன். கலப்பினம் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு இந்த ஒர்க்கு. ஓகே, இப்போ நம்ம காமனா எல்சிஎம் 3 நம்ம எடுத்துருவோமா. ஓகே, 3 எடுத்தோம்னா இந்த 3ஓட இங்கே 100 மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், 300ன்னு வரும். 300 - 50 அப்படின்னு நோட் பண்ணோம். அப்போ மேலே இருக்கிற 300ல் 50 போனுச்சுன்னா பேலன்ஸ் 250ங்கிறதா வரும். 250 டிவைல இருக்க இந்த 3 எங்கே கொண்டு வந்துடலாம், இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 100 × 3 300ன்னு வருமா. அப்போ மேலே இருக்க வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, 300 - 50. 300 - 50 என்ன, 250. ஓகேங்களா? 250 டிவைடட் பை கீழே 3ஓட அந்த 100 மல்டிபிள் ஆயிடுச்சுன்னு சொன்னா 300ன்னு இருக்கும். இதுதான் நம்ம அந்த கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கத மொத்தத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ண வேல்யூ. இப்போ நம்ம ஒரு டைம் போட்டிருக்கோம், எத்தனை டைம் போடணும், 2 ஆண்டுகள்னால 2 டைம் நம்ம நோட் பண்ணணும்.
புரிஞ்சுங்களா? ஸோ 2 டைம் நம்ம நோட் பண்ணுறோம். இன்ட்டு 250 டிவைடட் பை 300. அப்போ கலப்பினத்தில் கொடுத்துருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஈஸியான சம்மோடு மட்டும் நீங்கள் முடிச்சிடாம இந்த மாதிரி சம்ஸ்லையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு போக போக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக மாறும். ஓகே, இதை நம்ம ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம்ல. என்ன பண்ணலாம், இந்த ஜீரோ அடிச்சு கொடுத்துட்றேன். அடுத்தது இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5 25 6 5 30 அதே நம்பர் தான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 6ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 1 6 6 இங்கே 3000 18 அப்போ இங்கே அந்த 3000 வரும். அடுத்து 1 6 6 இங்கே பார்த்தோம்னா 5000 30 அப்போ 500. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன, 500 5 5. இப்போ நீங்கள் அந்த 2 ஜீரோ தனியாக நோட் பண்ணிடுங்க. 5 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 25 25 5 125. அப்போ 12500 தான் அந்த மொத்த தொகை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கலப்பினத்தில் கொடுத்துருந்தாலும் ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, இது 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.3ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த 2 சம்மே உங்களுக்கான ஹோம்வொர்க் சம் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 2 வருஷத்துக்கானது தேய்மானம். ஓகே, அந்த 2 வார்த்தையில நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? இப்போ தற்போதைய மதிப்பு அப்படின்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் எத்தனை சதவீதம் தேய்மானம் அடையுது, 25%. அப்போ என்ன பண்ணணும், 100ஓட அந்த 25 நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணிட்டு டிவைடில் நீங்கள் 100 போடணும். அழகாக நீங்கள் அதை சிம்பிளை பண்ணிடலாம். ஓகே, சிம்பிளை பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த இதையும் அதே கான்செப்ட் தான். என்ன பர்சன்டேஜ், ஸ்டார்டிங்கில் 70,000, 2 ஆண்டுகள் என்ன 4% குறையுது. ஓகே, அப்போ குறைஞ்சி அப்படின்னா இங்கே என்ன 96 அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். 100ஓட அந்த 4 மைனஸ் பண்ணால் 96 கிடைக்கும். அதை நீங்கள் சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அந்த 2 இதுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம 2024ல் கேட்டிருந்த கொஸ்டின். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2019 22 23 ஸோ இந்த மாதிரி நிறையா டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டைம் கேட்டிருப்பாங்க. ரைட், இப்போ இங்கே எப்படி நம்ம பார்க்கலாம், வளர்ச்சி அப்படின்னா 100ஓட ஆட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வளர்ச்சி குன்றி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், மைனஸ் ஆகுது, குறையுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 100ஓட மைனஸ் பண்ணணும். அடுத்து மறுபடியும் வளர்ச்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, 10,000 அப்படின்ட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இந்த மாற்றம் நடந்திருக்கு. ஓகே, அப்போ மொத்தத்துக்கு 3 மணி நேரத்துக்கு பிறகு அப்படின்னா மொத்த தொகை அப்படிங்கிற கான்செப்ட். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது, 10,000 இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன 5% வளர்ச்சி. அப்போ என்ன பண்ணணும், 100ஓட அந்த 5 ஆட் பண்ணிக்கணும். 100 + 5 105 டிவைடட் பை 100. அடுத்து 8% வளர்ச்சி குன்றி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ 8% வளர்ச்சி குன்றி அப்படின்னா 100ஓட 8 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 92/100. அடுத்து 10% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ஓட அந்த 10 ஆட் பண்ணணும். 110 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வரும். சிம்பிளை பண்ணலாமா? இப்போது இங்கே ஜீரோ கான்செப்ட்லாம் பாருங்கள். மேலே இங்கே 4 ஜீரோ இருக்குது. ஓகே, கீழே இந்த 2 ஜீரோவை இந்த 2 ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த 1 ஜீரோவை இந்த 1 ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 5ஆல் சிம்பிளை பண்ணலாம். 5ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 2, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 21ன்னு வரும். அடுத்து இந்த 2ஐயும் 92ஐயும் அடிச்சு கொடுக்கலாம். 92 அடிச்சு கொடுத்தா 4 2 8 பேலன்ஸ் 1, இங்கே 6ன்னு வரும். இனி பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன, 21 × 46 × 11. இதுதான் சாரி. ஸோ இதுதான் பேலன்ஸ் இருக்குது. இப்போது இதை நான் ஃபஸ்ட்டு இதை 2ஐயும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் கவனிங்க, அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ 46 × 21ங்கும்போது 1ஆல் மல்டிபிள் பண்ணால் சேம் நம்பர் 46 தான் கிடைக்கும். 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 92ன்னு கிடைக்குமா? 92 ஒரு டிஜிட் முன்னாடி நம்ம நோட் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ 6, இங்கேயும் 6, இங்கே 9. ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்குது. இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், 11ஆல் மல்டிபிள் பண்ணணும். 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளானதானே. இதே நம்பரை போட்டுட்டு ஒரு டிஜிட் தள்ளி இதே நம்பரை போட்டுருங்க, வேலை முடிஞ்சிச்சு. 6, இங்கே 6 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்கே 15 + 1 16க்கு 6 பேலன்ஸ் 1, இப்போ இங்கே 10ன்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ 10,626 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா?
ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த வார்த்தையில் நீங்கள் கவனிக்கணும். வளர்ச்சி, வளர்ச்சி கொண்டு இந்த மாதிரி வார்த்தையில் கவனிக்கணும். இனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே 10,000ன்னு கொடுத்து இந்த பர்சன்டேஜில் மாற்றம் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நெக்ஸ்ட் 12% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சார் நெக்ஸ்ட்டு என்ன மாடல் பார்த்தீங்கன்னா வருடம் காணுதல். ஓகே, அந்த வருடம் காணுதலில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதுவும் 8th ஸ்டாண்டர்ட் அந்த எக்ஸசைஸ் 4.3ல் உள்ளது தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு காலங்கள் என்ன? இப்போ ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ ஒரு வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்ம 6 மாதத்தை 2 டைம் பிரிப்போம். ஓகேவா? அதே போல் காலாண்டு அப்படின்னா 3 மாதம். ஓகே, காலாண்டுலாம் 3 மாதம். 3 மாதத்தை நம்ம 4 டைம் நம்ம பிரிச்சுக்குவோம். அதே போல் தானே 2 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 மாதங்கிறது எத்தனை டைம் இருக்குது? 2 × 6 டைம். ஓகேவா? 6 டைம் தான் நம்ம 12 மாதங்கிற கிடைக்கும். அப்போ 6 டைம் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிளானதா. இந்த மாதிரி பேசிக் இது இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டின் நிறையா ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த விதத்தில் மிஸ்டேக் இருக்காது. எல்லா சம்ஸ்க்குமே இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போது நம்ம இதை ஃபார்முலாவில் வந்து தான் மாடிஃபை பண்ணிட்டு ஒரு ட்ரிக்குங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இப்போ ஃபார்முலா என்ன வரும்? A = P × 1 + R/100 ஹோல் பவர் என்னன்னு இருக்கும். இங்கே என்ன கேட்குறாங்க? ஆண்டுகள் தானே கேட்குறாங்க. அந்த பவரில் n வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இதவே கொஸ்டின் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணுவாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டிஷனில் ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. காலாண்டுக்கு ஒரு முறை கண்டிஷனில் ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்க்குறோம்? அரையாண்டு அப்படிங்கிற போது என்ன மாற்றம் வரும்? 1 + R/ இங்கே 200 வந்துட்டு பவரில் 2n தானே வரும். நம்ம 2n தானே கவனிக்க போகிறோம். அதே போல் இந்த வேல்யூ என்ன? P × அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை 1 + R/400 ஹோல் பவர் 4n இருக்கும். அப்போ இந்த 4n வேல்யூ தான் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்க போகிறோம். இப்போது இந்த ஈக்குவல் இந்த சைடு ஒரு சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா Pங்கிற வேல்யூ ஈக்குவல் இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறுமா? அப்போ A/Pன்னு தான் இருக்கும். அதாவது மொத்த தொகை வேல்யூ மேலே நோட் பண்ணுவோம், பிரின்சிபல் வேல்யூ நம்ம கீழே நோட் பண்ணோம். அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்லையும் நீங்கள் 3 கண்டிஷனை கவனிச்சாவே போதும். முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க மொத்த தொகை என்ன? அப்போ மொத்த தொகையை நம்ம மேலே நோட் பண்ணணும். ஓகேவா? டிவைடில் கீழே கொடுத்துருக்க அந்த அசல் வேல்யூங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? அசல் வேல்யூ. இப்போ இதை 2 மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணி இங்கே ஆக்சுவலாக இங்கே என்ன ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கண்டிஷன் தானே. ஆனால் அரையாண்டோ காலாண்டோ மென்ஷன் பண்ணலை. அப்போது இங்கே n வேல்யூ என்னன்னு பார்த்தாவே போதும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தேவையே இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தேவையே இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதால் அடிச்சு கொடுக்கலாம்? 3ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 0 0 0ன்னு வரும். இங்கே நீங்கள் அதே 3ஆல் அடிச்சு கொடுத்தா 2 2 0 அடுத்து 3 5 15 தானே. எஸ், ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் 5ஆல் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 5ஆல் சிம்பிளை பண்ணால் 4 5 20 அந்த 00 அப்படியே வரும். இங்கே 4 5 20 பேலன்ஸ் 2 வரும். மறுபடியும் 4 5 20 இங்கே 1ன்னு வரும். ஸோ இதுலேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கரெக்டாக கொடுத்துருக்க நம்பரை நம்ம சிம்பிளை பண்ணுறோம். இங்கே என்னதான் வரும்? இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருந்தாலும் பவரில் என்னென்னு இருக்கா அதை மட்டும் நீங்கள் கவனிச்சா போதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 441ங்கிறதும் 400 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் வேல்யூங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னது ஸ்கொயர் வேல்யூவாக நீங்கள் ஒரு 1லேருந்து ஒரு 30 ஸ்கொயராவது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் கியூப் வேல்யூ ஒரு 1லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது, 15 or 20ஆவது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வர்ற நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பரா ஆர் கியூப் நம்பரா இதை மட்டும் தெரிஞ்சாவே போதும். இப்போ 441ங்கிறது 21ஓட ஸ்கொயர் வேல்யூ, 400ங்கிறது 20ஓட ஸ்கொயர் வேல்யூ. நீங்கள் 400 இந்த 400ங்கிறது 20ஓட ஸ்கொயர் வேல்யூங்கிற வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஸ்கொயர் வேல்யூங்கிறனால என்னோட வேல்யூ 2 அப்படிங்கிறத எக்ஸாக்ட் ஆன்சர் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதாவது சிம்பிளை பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் சிம்பிளை பண்ணுறீங்க, கரெக்டான ஆன்சர் உங்களால் கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? இதில் நீங்கள் 3 விஷயம் தானே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னேன். அப்போ இந்த மாதிரி கூட்டு வட்டியில் ஆண்டு கண்டுபிடிங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மொத்த தொகையை மேலே நோட் பண்ண போகிறீங்க, அதே போல் அசல் விலை கீழே நோட் பண்ண போகிறீங்க. இதை சிம்பிளை பண்ண ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக n வேல்யூவே கிடச்சிரும் அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை சிம்பிளை பண்ண போகிறீங்க. சிம்பிளை பண்ணுறதுல ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடைக்குதா
அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான ஆன்சர் 2 தான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறையா சம்ஸு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நான் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்கில் அழகாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். கொடுத்துருக்க வார்த்தை நல்லா கவனிக்க சொல்லியிருக்கேனா? இப்போ இங்கே இருக்க என்ன 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 4851 எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து மொத்த தொகை என்ன? 4851. இதுல இருந்து காலம் என்ன? காலம் பார்த்தோம்னா புன்சொல் அமௌண்ட் பார்த்தோம்னா 4400. ஓகேங்களா? இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற போது நம்ம பவர்ல என்ன பண்ணுவோம்? 2n தானே. அப்போ கிடைக்கூடிய இதை சிம்பிளை பண்ணாலும் கிடைக்கிற வேல்யூ 2n அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட் வச்சாவே போதும். இப்போ நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். 11 சிம்பிளை பண்ணுங்க. 11 சிம்பிளை பண்ணனா கீழே 400ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல, 400ங்கிற ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர். இப்போ அடுத்தது இங்கே மேலேயும் பாருங்க, 11 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 48ல் ஒரே ஒரு 11 தான் 4 11 இருக்கு, 44ன்ட்டு வரும். மறுபடியும் 48ல் 44 பண்ணுச்சுன்னா பேலன்ஸ் 4 தானே. 4 45ன்னு இருக்குமா? 45ல் மறுபடியும் ஒரு 4 11 தான் இருக்கு. பேலன்ஸ் என்ன வரும்? 45ல் 44 பண்ணுச்சா பேலன்ஸ் 1. இங்கே ஆல்ரெடி 1ன்னு இருக்குது. அப்போ இங்கே 1 வந்துச்சா அகைன் பாருங்கள் 441ங்கிறதே உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போ இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ தானே. அப்போ இங்கே என்ன வரும்? 2n வேல்யூ 2 அப்படின்னு வரும். ஏன்னா இந்த ஹோல் ஸ்கொயருங்கிறது தானே. ஓகேவா? 441 அப்படிங்கிறதும் 21 ஸ்கொயர் வேல்யூ, 400ங்கிறது 20. அப்போ நம்மளுக்கு உள்ளே இருக்கதான் எதுவும் தேவையில்லை, அந்த ஸ்கொயர் வேல்யூ இருந்தாவே போதும். அப்போ 2 பவர் n வேல்யூ 2 அப்படின்னு இருக்கும். இதுல இருந்து n வேல்யூ என்ன? 1 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த 0 இந்த 2 கேன்சல் ஆயிரும், 1 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிக்கில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் எந்த வித மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது 8th ஸ்டாண்டர்டில் உள்ளதான். ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் கிளியராக கியூப் வேல்யூ நீங்கள் கிளியராக தெரிஞ்சதுங்க அப்படின்னா இதை ஒரே செகண்டில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? ஆண்டு வட்டி வீதம் ரைட்டு, இது நமக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது நம்ம யோசிக்க போகிறதில்ல. அரையாண்டுக்கு ஒரு முறை, அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 2n தானே கிடைக்கும். ரைட்டு. இப்போது 315ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, 4096ங்கிறது மொத்த தொகை. அப்போ என்ன பண்ணுவோம்? 4096 மேலே நோட் பண்ணுவோம், 3375 கீழே நோட் பண்ணுவோம். இதில் பெர்ஃபெக்டாக ஒரு கியூப் வேல்யூ கீழே இருக்க 3375ங்கிறது 15 கியூப் வேல்யூ. அப்போ இதில் இருந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இது நாள் வரைக்கும் எல்லா ஸ்டாஃபும் சொல்லியிருப்பாங்க, மேக்ஸ் ஸ்டாஃப் யார் எடுக்கிறதுனாலும் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ இது வரைக்கும் படிக்காமல் இருந்தாலும் நீங்கள் கவனம் படிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட வெற்றியை நீங்கள் தான் தள்ளி போடுறீங்க. ஓகேவா? 4096 எதோட கியூப் வேல்யூனா 16 கியூப் வேல்யூ. அப்போ அந்த கியூபுங்கிற அந்த ஒரு வேல்யூ தானே நம்மளுக்கு தேவை. 2n = 3. அப்போ பார்த்த செகண்டில் இது ஒரு கியூப் வேல்யூன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே பார்த்த செகண்டில் சிங்கிள், அதாவது ஒரே செகண்டில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இது இருந்து என்னோட வேல்யூ என்ன? n வேல்யூ 3/2ன்னு வரும். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/2ன்னு வருமா? ஏன்னா 3ல் ஒரே ஒரு 2 தான் இருக்குது, பேலன்ஸ் 1 வரும், 1/2. அப்போ என்னோட வேல்யூ 1/2. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியான ட்ரிக் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதுலமே ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க, 0 வராமல் இருந்தால் எப்படிங்க சார் நாங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி 0வே இல்லை. நீங்கள் இதுலையுமே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ எல்லா ட்ரிக்கையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மடங்கு ஆண்டு இந்த கான்செப்டில் நம்மளோட ஸ்கூல் புக்கில் சம்ஸ் இல்லை. ஆனால் இதுக்குன்னு ஒரு ட்ரிக்கு இருக்குது. நான் அந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் என்ன கவனிக்கலாம், ரொம்ப சிம்பிளானது தான். 15 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுதா? ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்? வருடங்கிற நோட் பண்ணுறேன், அதே போல் மடங்கு நான் நோட் பண்ணுறேன். 15 வருஷம் 2 மடங்காக மாறுது. ஓகேவா? அடுத்தது எத்தனை வருடங்களில் 8 மடங்காக மாறும்? அப்போ மடங்குக்கு நேரம் இங்கே 8ங்கிற நோட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான். இப்போது 2 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2ஓட பவர் வேல்யூவில் என்ன சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே இடத்துல நம்மளுக்கு 8 வரும். 2 கியூபோட வேல்யூ தானே 8. ஓகேவா? இப்போ இந்த 3 நீங்கள் இங்கே மல்டிபிள் பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சிச்சு. 15 × 3 45. இதுதான் அதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் எந்த நம்பரையும் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் மல்டிபிள் பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த 2 கியூப், அதாவது இங்கே எடுத்தோன்னே எத்தனை மடங்கு கொடுக்குறாங்க, இப்போ அடுத்து எத்தனை மடங்கு, அந்த எடுத்தோன்னே கொடுத்த மடங்கோட பவரில் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் அந்த 8 கிடைக்கும்.
இது நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும். இதே மாதிரி 2ன்னு இருந்தாலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 10 ரெட்டிப்பாகுது. எத்தனை அசலை போல் 8 மடங்காக அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்போ 8 மடங்குனா 2 கியூபோட வேல்யூ தான் 8. அப்போ அந்த கியூபை இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க. 10 × 3 30. அப்போ ஆன்சர் 30ங்கிறதா இதற்கான ஆன்சர். ஒரு 5 செகண்டில் இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதே போல் 3 மடங்கு அப்படிங்கிற கான்செப்டை இங்கே கொடுத்துருப்பாங்க. 3 மடங்கு கான்செப்ட் இங்கே பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். கூட்டு வட்டி ஒரு தொகை 2 வருடத்தில் 3 மடங்காகிறது. அது எத்தனை வருடத்தில் 27 மடங்காகும்? இப்போ 2 வருஷத்தில் 3 மடங்காக மாறிடுச்சு. அடுத்து 27 மடங்காக மாறுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்களா? இப்போ 3ஓட பவரில் எதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா எதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 27 கிடைக்கும்? 3 கியூபோட வேல்யூ தானே 27. அந்த 3 தான் நீங்கள் இங்கே மல்டிபிள் பண்ண போகிறீங்க. அப்போ 2 3 6. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ட்ரிக்குங்கிறதா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக 5 செகண்ட் கூட கிடையாது, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே போல தான் இந்த கொஸ்டின்மே. இப்போ இதை பாருங்கள். ஒரு தொகையானது கூட்டு வட்டி மூலம் 4 வருடங்களில் 3 மடங்காகிறது. ஓகே, அப்போ 4 வருஷம் 3 மடங்கு. அடுத்தது என்ன? 27 மடங்குன்னு சொல்கிறாங்களே. அப்போ 27 மடங்கு எப்போ கிடைக்கும்? 3 கியூப் பண்ணால் 27 மடங்கு. அப்போ அந்த 3 தூக்கி இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க. 4 × 3 12. அப்போ 12 வருஷத்தில் இதற்கான ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் முடிஞ்சா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசங்கிற கான்செப்டில் 2 கான்செப்ட் தான். 2 வருஷம் 3 வருஷம். ஓகே, ஸோ இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் 8th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்கிறது தான். P = 5000 ஆண்டு வட்டி வீதம், R = 4%. N 2 ஆண்டுகள் எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள் அப்படிங்கிற போது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே போல் 3 ஆண்டுகள் இருக்கும்போது ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மொத்த தொகை கான்செப்டில் இருந்து இங்கே மாற்றம் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு. இது பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு. N வேல்யூ 2 வருஷம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வருஷம்லாம் இங்கே நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா வச்சு இதை சால்வ் பண்ணுங்கள். பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது என்ன? 5000. அப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த வேல்யூ 5000 நோட் பண்ணிடலாம். R வேல்யூ மட்டும் நீங்கள் டபுள் டைம் நோட் பண்ணணும். அதாவது 4/100 2 வருஷங்கிறனால மறுபடியும் இதை ஹோல் ஸ்கொயர்னு இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம 2 டைம் நோட் பண்ணுறோம். அப்போ முன்னாடி பார்த்த ட்ரிக் என்ன? இப்போ மொத்த தொகையோ அசலோ இந்த மாதிரி ட்ரிக்குன்னு கேட்டாங்கன்னா 100ஓட அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி மேலே நோட் பண்ணி /100 நோட் பண்ணியிருப்போம். பட் இங்கே இந்த கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு வித்தியாசத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை மட்டும் நோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 சிம்ப்ளை பண்ணிடுறேன். 50 50 2 50 100. அடுத்து 2 2 2 4 2 × 4 என்ன வரும்? 2 × 4 8 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதான். இந்த ஃபார்மெட் படி தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கரெக்டாக ஃபார்முலா மைண்டில் வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்டுகள் கான்செப்ட். ஓகே, ஸோ 3 ஆண்டுகள் அப்படிங்கிற போது என்ன? அசல் வேலை. இதுக்கு ஃபார்முலா நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எப்பயும் போல் பிரின்சிபல் அமௌண்ட் நோட் பண்ணுவோம். 2 வருஷத்துக்கான ஃபார்முலாவை நோட் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு வருஷத்துக்கு 3 + R/100 அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். ஓகே, இது எப்படி வேணால் மாடிஃபை பண்ணுவாங்க. 3 + R/100 இப்படி நோட் பண்ணலாம். அல்லது இந்த உள்ளே இருக்க வேல்யூ சிம்ப்ளை பண்ணிவிட்டு எப்படி நோட் பண்ணலாம்? P × R/100 ஹோல் ஸ்கொயர் நோட் பண்ணி இப்போ 3ஓட இதை மல்டிபிள் பண்ணுவோம் 100. அப்போ 300 + R ஹோல் /100. இங்கே தனியாக டிவைடில் இருந்தது, ஆருக்கு மட்டும் தனியாக டிவைடில் 100ல் இருந்தது. இங்கே ஹோல் /ன்னு இருக்கும். ஓகே, அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்? 300ஓட இங்கே ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட்டு. ஸோ அப்போ இந்த ஃபார்மெட் படி பார்க்கும்போது இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 8000. ஸோ அப்போ 8000ங்கிற நோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ என்ன? 5%. அப்போது 5/100 மறந்துடக்கூடாது. 5 மட்டும் தான் போடணும். நம்ம அந்த மொத்த தொகை கண்டுபிடிக்கிற கான்செப்டில் 100ஓட ஆட் பண்ணிடக்கூடாது. ஓகே, 5/100 இன்ட்டு இங்கே என்ன வரும்? 305/100 இதாக வரும். இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாமா? இந்த 2 0 ஆக்சுவலாக வந்துட்டு 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் 1 5 5 25 100. அதே போல் இங்கேயும் 1 5 5 25 100. ஓகேவா? 25 100. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கேயும் இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தா 6 5 61ன்னு வரும். இங்கே 20 அப்படின்னு வரும். இப்போ கீழே இருக்க நம்பர், அதாவது இந்த 3 0வும் இந்த 3 0வும் கேன்சல் ஆயிரும்.
அடுத்தது ஓரன் 2 4 2 8, ஓரன் 2 2 4, ஓரன் 2 அந்த 2 கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறது என்ன, இந்த 61 மட்டும்தான். ஸோ 61 தான் இதற்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நம்பரை கரெக்டான நம்பரை சூஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணுறது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம்னு இருக்கும். இந்த ஃபார்முலாவை தான் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தோட அளவை கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ அதையும் நம்ம ஈஸியாக இதே ட்ரிக்லேயே நம்ம சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கூட்டு வட்டி கான்செப்டில் எல்லா மெத்தட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.